இன்னைக்கு வீடியோவில் நம்ம கேலரி இன் அண்ட் கேலரி அவுட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஃபுட்டை வந்து ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டுடுறோம். இன்ஃபேக்ட் டெம்ப் ஆகி டக்குன்னு ஒரு டபுள் த போர்ஷனை எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த ஃபுட்டை பேர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றத பற்றின அவேர்னஸ் கொடுக்குற வீடியோ தான் இந்த வீடியோ. என்னைக்காவது நீங்கள் ஒரே ஒரு மசால் தோசையை சாப்பிட்டு அதை எரிக்க எவ்வளோ தூரம் உழைக்கணும்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதை விடுங்க, காலையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர், ஸ்நாக்ஸ்ன்னு அடியை நடிக்கிறோம். ஆனால் இதிலெல்லாம் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, இந்த கேலரிஸை பேர்ன் பண்ண எவ்வளோ தூரம் பாடுபடணும்னு நீங்கள் எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம காமன் ஃபேவரட் ஃபுட் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே இது வந்து இட்லி தான். ஸோ வெறும் இட்லி மட்டும் நம்ம இன்றைக்கி சாப்பிடுவோமா? இட்லியோட சாம்பார் சட்னின்னு சாப்பிடுவோம். இப்போ எவ்வளோ கேலரிஸ் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இட்லினா நம்ம ஒரு 200 250 அப்படின்னு நினைப்போம்ல, ஆனால் கிடையாதுங்க. இட்லி சாம்பார் சட்னியோட கேலரிஸ் வந்து 415 கேலரி. இது வெறும் 3 இட்லி, 1 கப் சாம்பார், 2 டேபிள் ஸ்பூன் சட்னி. ஆனால் நம்ம 3 இட்லியோட நிறுத்துவோமா? கண்டிப்பாக கிடையாதுங்க. 3ன்றது 4, 5, 6, சில பேர் 10 இட்லி கூட சாப்பிடுவோம். நினச்சி பாருங்கள், 3 இட்லிக்கே 415 கேலரிஸ்னால் 6 இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னா ப்ரொப்போர்ஷனேட்டாக 800 கேலரிஸை வந்து வெறும் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிடக்கூடிய இட்லிக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு கேலரிஸ். அடுத்த ஃபேவரட் ஃபுட் என்ன நிறைய பேருக்கு அப்படின்னா தோசை. இட்லியாவது ஸ்டீம்டு ஃபுட். தோசாவில் என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணுவோம், சில பேர் நெய்யை ஆட் பண்ணுவாங்க. அப்போ அதோட கேலரிஸ் எவ்வளோ இருக்கும்? 370 கேலரி. இப்போ நான் சொன்னது வெறும் 2 தோசை, மீடியம் சைஸ் தோசை. இதுவே நீங்கள் 3 தோசாவோ இல்லை பெரிய சைஸ் தோசாவோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கேலரியும் 600-700 கேலரி கிட்ட போகும். அடுத்த ஃபேவரட் ஃபுட் வந்து பொங்கல். ஒரு பவுல் பொங்கல், சாம்பார், இதில் 370 கேலரிஸ் இருக்குது. அதுவே நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஒரு மசால் தோசை, சாம்பார், சட்னி அப்படின்னு ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் மீலை எடுத்தீங்க அப்படின்னா அதில் 1024 கேலரிஸ் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இந்த நிலமைனா நினச்சி பாருங்கள் லஞ்ச் ஐட்டம்ஸ்க்கு. லஞ்ச்னாவே நம்ம யோசிக்கிறது சவுத் இந்தியனோட ஃபேவரட் லஞ்ச் வந்து சாதம், சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல். இதுதான் நம்மளோட ஃபேவரட் மீல், சவுத் இந்தியன் மீல். இதில் 1437 கேலரிஸ் இருக்குது. அடுத்த ஃபேவரட் ஃபுட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லா கேட்குது. எஸ், எல்லாரோடைய ஃபேவரட்டான ஃபுட்டு. ஆமாங்க, பிரியாணி. நீங்கள் பிரியாணி அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பிரகாஷ் ராஜ் சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன சொன்னாருன்னா, பிரியாணி இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபுட் எவர் இன்வென்டட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு பார்த்தா பிரியாணி எல்லா இடத்துலையும் இருக்குது. தெருவுக்கு தெரு, ரோட்டுக்கு ரோடு பிரியாணி இல்லாத கடைகளே கிடையாது. நீங்கள் டெய்லி சாப்பிட்ற பிரியாணியில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னு தெரியுமா? 894 கேலரிஸ், 894 கேலரிஸ் இருக்குது. நம்ம வெறும் பிரியாணி சாப்பிடுவோமா? கொஞ்சமாவது சிக்கன் பீஸ் வேணும், கொஞ்சம் சிக்கன் கிரேவி வேணும். ஸோ 3 சிக்கன் பீஸோட எவ்வளோ கேலரிஸ் இருக்கும்? 1400 கேலரிஸ். நிறைய பேரோட அடுத்த ஃபேவரட் சிக்கன் பிரியாணி கிடையாதுங்க, மட்டன் பிரியாணி. பிரகாஷ் ராஜ் சொன்ன மாதிரி தான். ஸோ மட்டன் பிரியாணியில் 1860 கேலரிஸ், 1860 கேலரிஸ் மட்டன் பிரியாணியில் இருக்குது. அடுத்தது ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் ஃப்ரைட் ரைஸில் 720 கேலரி இருக்குது. வெறும் ஃப்ரைட் ரைஸ் நம்ம சாப்பிடுவோமா? கொஞ்சம் சிக்கன் மஞ்சூரியனும் அதுக்கு தேவையில்லை. அப்படின்னா அதில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படின்னா மொத்தமாக சேர்த்தா இதில் 1200 கேலரிஸ் இருக்குது. அடுத்தது ஸ்நாக்ஸ் ஐட்டம். பேல்பூரி 600 கேலரி, பானிபூரி 343 கேலரி, வெஜிடபிள் பஃப் 454 கேலரி, சமோசா 200 கேலரி. அடுத்தது ஸ்வீட்ஸ். ஸோ நம்மளோட ஃபேவரட் ஸ்வீட் ஐட்டம் என்னென்னா குலோப் ஜாமுன். அதோட கேலரி 228. இதுவே பெரிய குலோப் ஜாமுனாக இருந்தது அப்படின்னா 470 கேலரி. போலி 600 கேலரி, அதிர்சம் 250 கேலரி. சரி, இது எல்லாமே அதிகமாக இருக்குது. ஏதாவது கம்மி கேலரியில் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குங்க. சிக்கி பர்ஃபி, ஒரே ஒரு குட்டி ஸ்கொயர் பர்ஃபி 40 கேலரி. இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு சர்விங் சைஸ்க்கு உண்டான கேலரி. ஒரு பிளேட் இட்லி, 2 தோசை, ஒரு மீல், ஒரு பிளேட் பிரியாணி அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனால் நம்ம யாருமே ஒரு பிளேட்டோட நிற்க போகிறது கிடையாது. எல்லாருமே 2 பிளேட்டாவது 3 பிளேட்டாவது எடுக்க போகிறோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து செடன்ட்ரி விமனுக்கு 55 கேஜி உள்ள செடன்ட்ரி விமனுக்கு 1660 கேலரி தான் ரிக்குவயர்மெண்ட்டு. ஆனால் நினச்சி பாருங்கள், ஒரு பிளேட் பிரியாணியே 1500 கேலரி கிட்ட போகும். ஒரு நாளைக்கு தேவையான அத்தனை கேலரியுமே ஒரே வேளையில் சாப்பிட்டுடுறோம். நம்ம ஒரு பிளேட் பிரியாணியோட நிற்க போகிறது கிடையாது. 3 பிளேட் பிரியாணி எடுத்துட்டோம் அப்படின்னா 3 நாளைக்கு தேவையான அத்தனை கேலரியுமே ஒரே வேளையில் சாப்பிட்றோம். நினச்சி பாருங்கள், இது எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இட்லி, சாம்பார், சட்னி இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ இதில் கேலரிஸ் வந்து 415 கேலரிஸ் இருக்குது.
இந்த இட்லி சாம்பார் சட்னியை நம்ம பேர்ன் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். சாமான் கழுவியே உங்கள் கேலரியை நீங்கள் பேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து 4 மணி நேரம் சாமான் கழுவுனாதான் உங்களால் இந்த 415 கேலரியை பேர்ன் பண்ண முடியும். சாமான்லாம் என்னால் கழுவ முடியாது, எங்களுக்கு மிஷின் இருக்குது, மெய்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா சரி, மாப் பண்ணுங்கள். மாப் பண்ணால் 1.5 மணி நேரம் தொடர்ந்து மாப் பண்ணாதான் இந்த கேலரியை பேர்ன் பண்ண முடியும். சரி, மாப்பிங் வேண்டாம், ஸ்வீப்பிங் பெருக்கிறது எவ்வளோ நேரம் பண்ணலாம்? 3 மணி நேரம் தொடர்ந்து பண்ணாதான் உங்களால் இந்த 415 கேலரியை பேர்ன் பண்ண முடியும். சரி, ஸ்வீப்பிங் வேண்டாம், என்னால் வாக்கிங் தான் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஸ்லோவாக வாக் பண்ணீங்க அப்படின்னா 2.5 மணி நேரம் தொடர்ந்து ஸ்லோவாக வாக் பண்ணாதான் உங்களால் இந்த பர்டிகுலர் 415 கேலரியை பேர்ன் பண்ண முடியும். இல்லை என்னால் டான்ஸ் பண்ண முடியும், என்னால் விக்ரஸாக வாக் பண்ண முடியும் அப்படின்னா இந்த 415 கேலரியை பேர்ன் பண்ணணும்னா தொடர்ந்து 1.5 மணி நேரம் நீங்கள் வாக் பண்ணணும், இல்லைன்னா டான்ஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் எந்த ஆக்டிவிட்டியும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா கேலரி வந்து ஃபேட்டாக டெபாசிட் ஆகும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு நாளைக்கு 1660 கேலரி வந்து நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டு. இதில் 30% டெஃபினட்டாக நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி அந்த கேலரியை பேர்ன் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் பேர்ன் பண்ணலை அப்படின்னா நினச்சி பாருங்கள், ஒரு நாளைக்கு 500 கேலரி அப்படின்ற விதத்தில் 7 நாளைக்கு இது வந்து நம்மளோட பாடியில் டெபாசிட் ஆச்சுன்னா 3500 கேலரி நம்ம பாடியில் வந்து உட்காரும். விச் மீன்ஸ் இட் இஸ் ஈக்குவலன்ட் டு 1/2 கிலோ ஃபேட் பாடியில் டெபாசிட் ஆகும். இதனால் உங்கள் வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டயபெட்டிஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அடுத்த வாட்டி நீங்கள் 2வது சமோசா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, இதை பேர்ன் பண்ண எவ்வளோ நேரம் வாக் பண்ணணும், எவ்வளோ நேரம் சாமான் கழுவணும் அப்படின்றது நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம சாப்பிட்ற ஒரு ஃபுட் ஐட்டம்லையும் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் நம்மளுக்கு அது தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம சாப்பிட்ற ஆப்ஷன்ஸு வீட்டில் செய்கிற ஃபுட்டில் வந்து நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ தான் எண்ணெய் ஆட் பண்ணுறாங்க, இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறாங்கன்ற நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அதோட கேலரியை ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். ஆனால் நினச்சி பாருங்கள், ரெஸ்டாரண்ட் ஃபுட்டில் இதை தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போனாவே நம்ம யோசிக்கிறது இதை விட பெட்டர் ஆப்ஷன் கிடைக்குமா, டேஸ்டியாக கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு தான் போகிறோம். அவங்க என்னடானா அந்த டேஸ்டி ஃபுட்டை கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபேட்டி இன்க்ரீடியன்ஸை உள்ளே ஆட் பண்ணி அதை ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நார்மல் ஃபுட்டை விட கேலரி டபுள் த அமௌண்ட் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மாற்றம் நம்ம கிட்ட இருந்து மட்டும் வந்தால் பத்தாது, என்டையர் இக்கோசிஸ்டம் எஸ்பெஷலி ரெஸ்டாரண்ட்ஸ் டெஃபினட்டாக மாறணும். ரெக்கமெண்டேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு அப்படின்னு ஆசைப்பட்றேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்க ஒரு புது இட்லியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இட்லியில் பிரசிலியன் நட்ஸ், ப்ளூபெர்ரிஸ், ஷிட்டாக்கே மஷ்ரூம், அஸ்வகந்தா அப்படின்னு போட்டு இந்த இட்லியை சாப்பிட்டா பிளட் சுகர் குறையும், ஹார்ட் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணலாம், இது ஒமேகா 3 ரிச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம்தான். ஆனால் 50-100 ரூபான்னு விற்க வேண்டிய இட்லியை 500 ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை கேட்டால் நார்மலாக இருக்கிற பிளட் சுகர் கூட டபுள் ஆகிடும் போல். இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஹெல்த்துனாவே ஒரு எக்ஸ்பென்சிவ் கேட்டகரி அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இது மைண்ட் செட் கிடையாதுங்க, ரியல் ட்ரூத்தும் கூட. 57% ஆஃப் த பாப்புலேஷன், இந்தியாவில் இருக்க 57% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு ஹெல்த்தை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. இதுக்காக கவர்மெண்ட்டும் ரெகுலேஷன்ஸும் எவ்வளவோ பாடுபட்டு அவங்களோட பாலிசியில் ஹெல்த் அஃபோர்டபிலிட்டி டு ஆல், ஹெல்த் ஆக்சசபிலிட்டி டு ஆல் அப்படின்ட்டு அந்த பாலிசியில் யூனியன் ஹெல்த் கவரேஜ் மூலயமாவும், சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் கோல்ஸ் 3 and 4 மூலயமாவும், டபுள் பர்டன் ஆஃப் மால் நியூட்ரிஷன் மூலயமாவும் எவ்வளவோ போராடி இதை வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா இந்த இட்லி, இந்த 500 ரூபாய் இட்லி நம்ம நார்மல் இட்லியை விட 669% ஹையராக இருக்குது. இது இன்றைக்கி நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம்தான். இப்போது நமக்கு என்ன தேவைன்னா புது புது ஐட்டங்கள் கிடையாது. ஏற்கனவே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க ஐட்டம் இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல், இந்த ஐட்டத்துக்கு எல்லாத்துக்கும் அவங்களோட மெனு கார்டில் கேலரியை டிஸ்பிளே பண்ண வேண்டியது இது ரொம்ப அவசியம். இது வந்து மக்களுக்கு எந்த ஃபுட்டை சாப்பிடணும், எந்த ஃபுட்டை கம்மியாக சாப்பிடணும், எதை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ஈட்டிங்கை அவங்களுக்கு க்ரியேட் பண்ணோம். இன்ஃபேக்ட் FSSI தன்னோட 2022 ரெகுலேஷன்ஸில்
10 அவுட்லெட்ஸ்க்கு மேலே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸு தன்னோட மெனுவில் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸில் கேலரியை டிஸ்ப்ளே பண்ணணும்னு மேண்டேட்ரி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஃபுட்டில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மைண்ட்ஃபுல்னஸோடு சாப்பிடுங்க.